அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா இருமுனை கோளாறு, அதாவது பைபோலார் டிசார்டர்னு சொல்லுவாங்க. ஒரு நிலையில் அதிகப்படியான மனச்சோர்வு, இன்னொரு நிலையில் அதீத செயல்பாடுகள், முக்கியமாக மனநிலை உச்சத்துக்கு போகிறது. அதை பித்துன்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு வெறித்தனம்னு சொல்லுவாங்க. பலவிதமான பேர் அதுக்கு இருக்குது. சரியான தமிழ் பேர் அதுக்கு எப்படின்னு தெரில. ஆனால் இது ஒரு எலிவேட்டட் மைண்ட், அதிகப்படியான மனநிலை, இப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பாதிப்புக்கு என்ன காரணம்? முதல்ல ஏற்கனவே மனநோய் பற்றி பார்க்குறப்போ 12 விதமான நோய்களுடைய அறிமுகம் கொடுத்தோம் ஒரே பகுதியில். அதுக்கு காரணம் என்ன? வாழ்வியல், அதை பற்றி பேசியிருந்தோம். அப்புறம் தூக்கத்தை பற்றி பேசுவோம். அப்புறம் மன அழுத்தம், சோர்வு, அதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ பார்க்குறது இந்த மேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இதில் ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு சமநிலை இல்லாத மனம், திடீர்னு சோர்ந்து போகிறது, திடீர்னு உச்சபரமாக ரொம்ப வீரியமாக நடந்துக்கிறது, மறுபடியும் சோர்ந்து போகுது, இப்படி மாறி மாறி வரக்கூடிய மனநிலை. இந்த இருமுனை, 2 முனை இருக்கு இல்லையா, மாறி மாறி வர்றது. அப்போது இந்த பாதிப்புக்குள்ளார போகிறப்ப இவங்களும் பாதிக்கப்படுறாங்க, கூட இருக்கிறவங்களுக்கும் குழப்பம். இப்படி இருந்தாங்க, திடீர்னு இப்படி மறுபடியும் மாறிட்டாங்க, மறுபடியும் அப்படி இப்படி சொல்லிட்டு இவங்களை பற்றி ஒரு குழப்பம். என்னடா காய்கறி வைத்தியத்தை பேச சொன்னால் ஏதோ வேறு மனநோயில் பேசுகிறாரு அப்படின்னா, இப்போ டாபிக் மாறி மனநோயில் போய்கிட்டு இருக்குங்க. அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் உடல் மனம் 2 இருக்கு இல்லையா. அப்போ உடலுக்கு இந்த காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ மனசுலேயும் பல நோய்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் கிட்டத்தட்ட கடந்த 5 பகுதிகளை பேசிட்டு வர்றோம். அதில் பல வகைகள் இருக்குது. அதையும் காய்கறிகள் மூலமாக தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணுறோம். சிலது வாழ்வியல் மாற்றங்கள், பயிற்சியின் மூலமாகவும் தீர்வு பண்ணணும். அதையும் சொல்ல வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். காய்கறி வைத்தியம் என்பது தான் தலைப்பு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு தலைப்பு இருக்குது, என்னென்னா ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்கு கீழே தான் காய்கறி வைத்தியம். அப்போது நம்ம இந்த ஆரோக்கியத்தை எப்படி கொண்டு செல்லலாம், இதன் கூட காய்கறியும் கூட வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி போகிறப்ப தான் இப்போ இந்த மாதிரி கருத்துக்களாக வருது. இதில் அந்த பெரிய அந்த உச்சக்கட்ட மனநிலை, அதுக்கு கிளர்ச்சியில் இருக்கிறப்போ சுயமரியாதை அது ஓங்கி இருக்குது. பெருந்தன்மை, நல்ல பெருந்தன்மையாக இருக்கிறது. எண்ண ஓட்டம் ரொம்ப வேகமாக இருக்குது. பேசுகிறது ரொம்ப அழுத்தமாக, ஆணித்தரமான பேச்சு. தூக்கம் ரொம்ப குறைபடுறது. தடைப்பட்ட சமூக நடத்தை, சமூகத்தில் இப்படி நடந்துக்கணும், ஆனால் இவங்க ஒரு மாதிரி வேறு மாதிரி நடந்துக்கிறது. பலகீனமான தீர்ப்பு, சரியான தீர்ப்பு எடுக்க முடியாத நிலை. இலக்கு சார்ந்த அதீத செயல்பாடுகள், இதுதான் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு அதுக்காக தன்னை மொத்தமாக அதில் அப்படியே தன்னை அடிச்சுக்கிறது, ரொம்ப அதில் தீவிரமாக இருக்கிறது. பலகீனமான மனக்கிளர்ச்சி, ரொம்பவும் மனசு அதில் போயிடுது, மனக்கிளர்ச்சி. இப்படி ஒரு சில வாரங்கள்லேருந்து ஒரு சில மாதங்கள் வரைக்குமே ஒரு மனிதன் இப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்படியே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மனச்சோர்வுக்கு போயிடுவாங்க. இது கொஞ்சம் அது கொஞ்சம் இப்படி மாறி மாறி வரும். இந்த ஒரு ஹைப்பையே அப்படியே அவங்களால சமாளிக்க முடியாது. மீண்டும் அவங்க இறங்குவாங்க, மறுபடியும் ஏறுவாங்க, இப்படி மாறி மாறி இருக்கிறது. இந்த மனநிலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை தடுக்கவே முடியாது, நம்ம அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறோம், மக்களுக்காக அல்லது இறைவனுக்காக நான் ஒருவன் தான் அப்படிங்கிற ஒரு ஹீரோயிசம் போன்ற ஒரு மைண்டு. அதே மாதிரி பெரிய பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு பண்ணுறது, மாயை, இது எதுவுமே முடியாத கூட முடிகிற மாதிரியே ஒரு யோசனை, இப்படியெல்லாம் சிந்தனைகள் மேலோங்கிய அப்படியே ஆளே பறக்கிற மாதிரி சில சிந்தனைகள் கற்பனையில் இருக்கிறது. இது ஒரு விதமான மனநோயின்னு சொல்கிறாங்க. இப்படி அளவுக்கு மீறி மனசு எங்கேயோ கொண்டு போகிறது, அப்படி போக வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுறது, என்னால் எதுவுமே முடியல அப்படின்னு அப்படியே போக வேண்டியது. இப்படி மாறி மாறி இருக்கக்கூடிய மனநிலை, இதை பைபோலார் டிசார்டர் அப்படி சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம இந்த ஏற்கனவே பேசின பகுதியில் சொன்னோம், உடம்புல ஆசிட் பேஸ் கரெக்டாக இருக்கும். காரத்தன்மை, புளிப்புத்தன்மை சரியாக இயங்கவில்லை என்றால் இந்த பிரச்சனை வரும். புளிப்புத்தன்மைனா அசிடிட்டி, புளிப்பு வாய்ந்த பொருள், புளிக்க வச்சது, அதிகமான புளிப்பு, ஓரளவுக்கு புளிச்சா பரவாயில்ல. இப்போ நேற்று ஆட்டின தோசை மாவு இன்றைக்கி காலையில் சாப்பிட்டா பரவாயில்ல, ஒரு வாரம் கழித்து சாப்பிட்டா
குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியது, எதையோ ஒன்று வச்சு எடுத்து வேண்டியது, அப்புறமா ஒரு 2 நாளைக்கு அதவே சாப்பிட வேண்டியது, ரீஹீட் பண்ணுறது. இப்படி வந்து ஒரு உணவை வந்து அப்பப்போ பயன்படுத்தாமல் காலம் கடந்து கடந்து பயன்படுத்துகிறப்ப அதில் அசிடிட்டி வரும். இதுக்கு பேர் தான் புளிப்புத்தன்மை. புளிப்புத்தன்மைனா நீங்கள் நினைக்க வாயில் வச்சா புளிக்குன்னா, ஆமாம் அது புளிக்குதுல்ல, கொஞ்சம் நாள் கழித்து தானே சாப்பிட்றோம். அது ஒன்று. புளிக்க வச்சது தான் பற்றி பேசுகிறோம். புளிப்பு கிடையாது. இப்போ மாங்காய் இருக்குது, அதை வந்து புளிப்பு தான், ஆனால் அது புளிக்க வச்சது இல்லைல்ல. அதனால் இது என்னன்னா புளிக்க வைக்கக்கூடியது, அதாவது புளிப்புத்தன்மை அதிகப்படுத்தக்கூடிய பொருள். இப்போ பால் இருக்குது, பால் வந்து புளிப்புத்தன்மை அதிகப்படுத்துது, உடம்புல அசிடிட்டி அதிகப்படுத்துறது பால். கண்டிப்பாக வந்து அதனுடைய பங்கு பெரும் பங்கு. ஏன்னா நிறைய வந்து நம்ம பால் பொருட்களை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அது ஆரோக்கியம்னு சொல்லிட்டு எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அதில் என்ன பாதிப்பு வருதுன்னு மருத்துவத்துக்குள்ளார வந்து பார்த்தா தான் தெரியும். அதை பயன்படுத்துகிற முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பால்னாவோட அதை எப்படி பயன்படுத்தணுன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விஷயம் சரி அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற 100 விஷயமும் சரின்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சரி. அதுக்கு பின்னாடி குற்றமுள்ள 100 விஷயத்தையும் நம்ம வந்து தவிர்க்கத்தான் செய்யணுமே தவிர, அதையும் சேர்த்து நல்லதுன்னு பால் நல்லதுன்னா பால்லேருந்து வர எல்லாமே நல்லதா, பால் பொருட்கள் எல்லாமே நல்லதான்னா அப்படி சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி எல்லாமே வெள்ளந்தியாகவும் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலதில் நிறைய நல்லது இருக்குது. அப்படி பார்க்குறப்போ புளிக்க வைக்கிறது வந்து அவ்வளோ சரியில்லை. இப்போ உதாரணத்துக்கு இட்லி இருக்குது, இட்லியை வந்து ஆவியில் வேக வைக்கிறோம், அது நல்லது தான். ஆனால் தோசை நல்லா ரோஸ்ட்டாக சாப்பிட்றோம், அது வந்து அசிடிக் ஃபுட்டுன்றதான் அவங்க சொல்கிறாங்க. புளிப்புத்தன்மை வாய்ந்ததுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதை நம்ம வந்து அதோடய இயல்பை கெடுக்கிறோம் இல்லையா. ரோஸ்ட்டுக்கும் இட்லிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, சப்பாத்திக்கு பூரிக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. காய் இருக்குது, காயை வந்து வேக வச்சு லேசாக மேலே உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. காய்கறி வணக்கி சாப்பிட்டா அது வேறு இல்லையா. அப்போ உணவை எந்த அளவுக்கு அதிகமாக சமைக்கிறோமோ அது புளிப்புத்தன்மை ஆகிறது. பல முறை அதனுடைய மாறுபாடுகள், இதை தூக்கி எடுத்து மறுபடியும் அதில் போட்டு அதை தூக்கி எடுத்து இப்படி போட்டு இப்படி பண்ணி ரொம்ப தூரம் அதை பல முறை செய்கிறோம் இல்லையா. அப்போ அது வந்து புளிப்புத்தன்மை ஆயிடுது. மீண்டும் உடம்பு அதை செரிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அசிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அசிடிட்டி அதிகமானாலும் இப்போ ஏற்பட்ட ஒரு மனநிலை வரும். மனச்சோர்வும் மேலோங்கிய மனம் இப்படி மாறி மாறி வர்றது அசிடிட்டினாலையும் வரும். இதை நாங்கள் பார்த்துருக்குறோம், அது மாதிரி கேட்டிருக்கிறோம். எல்லாமே வந்து நடைமுறையில் இருக்கிறதா சொல்லிகிட்ருக்குறோம். ஏதோ படித்து பார்த்துட்டு கதை சொல்கிற விஷயம்லாம் கிடையாது. எல்லாமே நடைமுறையில் இப்படி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இது மட்டுமல்ல, ஒரு பயங்கரமான பிப்பு கூட வரும், அரிப்பு அந்த மாதிரி வரும். இந்த காரத்தன்மை புளிப்புத்தன்மை சமநிலையில் இருக்கிற வரைக்குமே ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் மீறி போகிறப்போ உடம்பு எப்படி தடுமாறுது, மனசு தடுமாறுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு முந்தைய பகுதியில் மனச்சோர்வு பற்றி பார்த்தோம். இப்போ மன எழுச்சி, ஓவராக எழுச்சி ஆகிட்டுருக்கு. இந்த ரெண்டையும் வந்து சமப்படுத்தணும். இந்த சமப்படுத்துகிற வேலை அப்படிங்கிறப்போ உடம்புல சமன்படுத்தணும் அப்படின்னா அது உடனடியாக நடக்கணும், சீரமைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே பொருள் வந்து முருங்கை விதை. முத்துன முருங்கை விதையை ஒரு 4 விதையை வாயிலே ஊற வச்சு நல்லா ஊறின பிறகு அது சுவை போன பிறகு மென்று சாப்பிடணும். பொதுவாக முருங்கை விதையை பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லை. முருங்கையை வந்து வேக வச்சு சாப்பிட்றப்ப அதில் ஒரு சத்து இல்லை. முருங்கை வந்து முத்துன முருங்கையை அது வெடித்து கீழே அந்த பருப்பு வந்து விழுகும். அந்த பருப்பை எடுத்து வாயில் ஊற வச்சு அதோடைய சுவை அது வந்து ஒரு வித்தியாசமான சுவை இருக்கும். துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு இருக்கும். அதை வாயிலே ஊற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அதை கடிச்சிடக்கூடாது. கொஞ்ச நேரம் வாயிலே ஊற வச்சு லேசாக ஒரு தடவை கடிச்சிங்க அப்படின்னா அது வந்து வெள்ளை சுவை வரும். அதை உமிழ்நீரில் கலக்க விட்டு கீழே தள்ளிடணும். மறுபடியும் லேசாக கடிக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோடைய சுவையை மெதுவாக தான் எடுக்கணும். மொத்தமாக கடித்து அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒமட்டலாகி வாந்தி எடுத்துருவீங்க, தலை சுற்றி ஒரு மாதிரி ஆயிடுவீங்க, உங்கள் மூளையே ஒரு மாதிரி யூட்டர்ன் அடித்த மாதிரி இருக்கும். அதனால் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. மெதுவாக சாப்பிடணும், பொறுமையாக வந்து அதோடய சுவையை கொஞ்சமாக எடுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு அது ரொம்ப வீரியமானது. இருக்கிற 12 காய்கறிகளே ரொம்ப வீரியமானது முருங்கை தான்.
ஆனால் அந்த வீரியத்தை வந்து நம்ம மெதுவாக தான் டோஸ் ஏற்றணும். தடால் புடால்னு பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வாயில் ஊற வச்சு 20 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு அப்புறம் மென்று சாப்பிட்டுக்கலாம். அந்த மென்று சாப்பிட்றப்ப அதில் இருக்கக்கூடிய 3 சுவை, இனிப்பு, துவர்ப்பு, கசப்புன்னு 3 சுவை இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம குலசாமின்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம என்ன தான் சாப்பிட்றோம் அப்படின்னா உப்பு காரம் புளி போட்டு தான் சாப்பிட்றோம். நம்ம எது பொருள் போட்டாலும் என்ன பண்ணுறோம், உப்பு போடுறோம், காரத்துக்கு ஏதோ ஒன்று போடுறோம், இதெல்லாம் போடுறோம், புளிக்கு இது போடுறோம் இல்லையா? இல்லை அட்லீஸ்ட் உப்பு காரமாவது போடுவோம். ஏதாவது ஒரு பொருளை கொஞ்சம் கசப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு போடுற மாதிரி ஒரு மிளகாய்த்தூள் போடுற மாதிரி அல்லது மிளகுத்தூள் போடுற மாதிரி கசப்புக்குன்னு ஏதாவது போடுவோமா? இல்லை துவர்ப்புக்குன்னு ஏதாவது போடுறோமா? எந்த பொருள் போட்டாலும் ஒரு துவர்ப்பு போடு, ஒரு கசப்பு போடு, அப்படி யாரும் சாப்பிட்றதே இல்லையே. இல்லை, எதுக்கு எடுத்தாலும் உப்பு கார புளி தானே போடுறோம். அப்போ இந்த உப்பு காரம் புளி உடம்புல ஊறி 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 அதெல்லாமே அதோட உடம்போட தன்மையை மாற்றி விட்டுரும். உடம்பை அரிச்சிட்டு போகிறது ஒரு விஷயம். உடம்பினுடைய வேதியியல் தன்மை மெட்டபாலிக் டிசார்டர் அதை பெரிய லெவலில் அது கொலாப்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக அழிச்சிட்டு போயிடும். சீர்குலைவு ஏற்படும். இதை வந்து இப்படி பண்ண தப்புக்கெல்லாம் பரிகாரம் யாருன்னா அவர் தான் முருங்கை விதை. முருங்கை விதை என்ன பண்ணுது, மீண்டும் பழைய நிலைக்கு சீரமைக்குது. எதனால்? இந்த உப்புக்கு ஆப்போசிட்டு இனிப்பு, புளிப்புக்கு ஆப்போசிட்டு துவர்ப்பு, காரத்துக்கு ஆப்போசிட்டு கசப்பு. அப்போ இந்த உப்பு கார புளிக்கு ஆப்போசிட்டு இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இது 3 தான் முருங்கை விதையில் இருக்குது. அப்போ செஞ்ச தப்புக்கு செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் யார் அப்படின்னா முருங்கை விதை. இந்த வாயிலே ஊற வச்சுக்கணுங்க. நல்லா ஊற வச்சு 20 நிமிஷம் அரை மணி நேரம் கழித்து மென்று சாப்பிட்லாம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் வச்சுக்கலாம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட வாயிலே ஊற வச்சுக்கலாம். அது நீங்கள் உங்களுக்கு பக்குவம் இருந்தால் வச்சுக்கலாம். நைட்டு வாயில் வச்சுட்டு காலையில் வரைக்கும் கூட வாயில் இருக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு கூட அதை அப்படியே சாப்பிட்லாம். அது உங்கள் பக்குவத்தை பொறுத்து இருக்குது. ஆக ஊறுறது எவ்வளோ நேரம் வேணால் ஊறலாம். ஆனால் அது கடிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் பண்ணணும். வேகமாக பண்ணால் அது வந்து நம்ம மைண்டு, நம்ம நரம்பெல்லாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப இதாக வேலை செய்யும். இப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் சாப்பிட்ட உடனே வெத்தலை பாக்கு போடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. 2 வெத்தலை வச்சு பாக்கு போட்டிருந்தாங்க. அது ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதில் வந்து என்ன இருந்தது, துவர்ப்பும் காரமும் இருந்துச்சு. அது வேறு சுவையோடு இது 2 தான் பிரதானமாக இருந்துச்சு. ஆக மொத்தம் இந்த உப்பு காரம் புளிக்கு எதிர்மறையான ஒரு சுவை, துவர்ப்பு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்ருந்தாங்க. அப்போ சாப்பிட்டது செரிக்கிறதுக்காக தான் அது நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ இதே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி 3 நேரம் முருங்கை விதை சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா, அந்த சாப்பிட்ட உணவு செரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதில் இருக்குது. இது ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப வீரியமானது இந்த முருங்கை விதை. அப்போது நீங்கள் உணவு எடுத்த பிறகு காலை, பிற்பகல், இரவு 3 நேரம் ஒரு 4 முருங்கை விதை, அப்படி இல்லையா ஒரே ஒரு முருங்கை விதையை வாயிலே ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதே தப்பாக தான் சாப்பிட்றீங்க. உப்பு காரம் புளி போட்டாலே தப்பு தானே. அப்போ எல்லாருமே அப்படி தானே சாப்பிட்றாங்க. அப்போ எல்லாருமே இந்த முருங்கை விதை சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. செஞ்ச தப்புக்கு இந்த முருங்கை விதையை சாப்பிட்டு பாருங்கள், அது ஒரு பெரிய மாற்றத்தை இருக்கும். இப்போது சாப்பிட்ட உடனே சுகர் மாத்திரை போடுறோம், ஏன்னா அதுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லிட்டு போடுறோம். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே முருங்கை விதை சாப்பிட்டு பாருங்கள், 1 வாரம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய உடம்புனுடைய நிலைகள் எல்லாம் மாறுதா இல்லையா? சுகர் என்ன சுகர் எந்த இடத்துல போய் மூளையில் போய் ஒளிஞ்சிக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம உணவே தப்புங்க. தப்பான முறையில் சாப்பிட்டுட்டு அப்புறம் இப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அது ஏறிச்சு, இது இறங்கிச்சு அப்படின்னா, அப்போ நாம் வந்து அதற்கு ஒன்றும் அதை எடுக்காமல் இருந்திருக்கணும், அல்லது அப்படி எடுத்துட்டு ஒரு கரெக்டான பரிகாரத்தை பண்ணணும். 2மே பண்ணல. ஒன்றும் தப்பு பண்ணாமல் இருக்கணும், அல்லது தப்பு பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டான ஒரு தீர்வை கொடுக்கணும். 2ல் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்னா அப்புறம் கஷ்டம்தான். அதுக்காக நான் தப்பு பண்ணுங்கன்னு வக்காலத்து வாங்கலை. நம்ம பழக்கம் அப்படி இருக்குது. இந்த மாதிரி சுவையாக சாப்பிட்டு பழக்கினதுனால அந்த பழக்கத்திலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு இந்த முருங்கை விதை தேவை. இந்த முருங்கை விதை வந்து என்ன பண்ணணும், நம்ம மனநிலையை மாற்றுது. என்ன மாதிரி மனநிலைனா, இந்த அடிமைத்தனம்னு ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அதிலிருந்து மீள முடியாதுன்ற ஒரு மனநிலை இருக்குது இல்லையா, அது அப்படியே வந்து குறுகி போன மாதிரி மனநிலை இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த முருங்கை விதைக்கு இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து அதிகமாக வந்து புகை பிடிச்சிட்டே இருக்கிறாரு, ஸ்மோக் பண்ணுறாரு, அவர் வந்து முருங்கை விதை எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருக்கு வந்து அந்த புகையில் வந்து ஆர்வம் நாட்டம் குறைஞ்சிரும்.
அதாவது அவர் குறையணுங்கிறதுக்காக இந்த முருங்கை விதை சாப்பிட்றதில்ல. இவர் சும்மா முருங்கை விதை சாப்பிட்டாலே அதில் நாட்டம் குறைஞ்சிரும். அப்போது உடம்புக்கு உயரிய சக்திகள் கிடைக்க கிடைக்க அந்த கீழ்த்தரமான எண்ணங்களும் சக்திகளும் வந்து நம்ம ஒட்டு நீங்கக்கூடிய ஆற்றல் இந்த முருங்கை விதையில் இருக்குது. இந்த அடிக்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அந்த பழக்கத்திலேருந்து மீண்டு வரக்கூடியது. அந்த மாதிரி இதுக்கு வந்து இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா முருங்கை விதை. அவ்வளோ வீரியமானது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு அம்மா வந்து அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் கலங்கலான தண்ணி தான் வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு கேட்டப்போ, நான் முருங்கை விதை தட்டி போட்டிங்கன்னா அந்த தண்ணி ஓரளவு சுத்தமாயிரும் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து தொடர்ச்சியாக ஒரு மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி ஊற்றி இந்த முருங்கை விதையை போட்டு 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 பாத்திரம் பளபளன்னு ஆகி போச்சு. அப்போது ஒரு மெட்டலே பாருங்கள், ஒரு உலோகமே அந்த அளவுக்கு பளபளன்னு மாறுறப்போ, அப்போது உடம்புல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை எப்படி மாற்றிருக்கும், பிஹெச் லெவல் எவ்வளோ கொண்டு வந்திருக்கும். சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து கிணறு ரொம்ப இதாகி போச்சு, அசுத்தமாகிடுச்சுன்னா ஒரு முருங்கை பட்டையை உடச்சி உள்ளே போடுறது, உள்ள முருங்கை அப்படியே அந்த கிளையை தூக்கி உடச்சி கீழே போடுறது. அப்போ என்ன ஆகுனா அந்த நீர் வந்து எப்படி வெட்டி வேருன்னு சொல்கிறாங்க, வெட்டி வேர் வந்து அந்த மாசுகளை எடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதே மாதிரி இந்த முருங்கைக்கும் அந்த ஆற்றல் இருக்குது. இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த டிப்ரெஷன் சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், மன எழுச்சின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோம், இது ரெண்டையும் சமன்படுத்தணும்னு பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இது எல்லாத்துக்கும் தீர்வுன்னு பார்க்குறப்போ இந்த அருமையான முருங்கை விதை கேட்கும். இன்னொன்று வந்து நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்குது. அதாவது நாம் ஒரு பாடல் இருக்கு இல்லையா, உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் அப்படின்னு ஒரு பாடல். அப்போ அதில் வந்து உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நாம் வாழலாம். அதே இது வந்துட்டு மனம் வந்து திடீர்னு ஓவர் எக்ஸைட் ஆகிறது, அப்புறம் திடீர்னு அப்படியே இப்படி இந்த ரெண்டு மனநிலை இல்லாமல் மனநிலை சமமாக இருக்கணும். இதற்கு ஒரு தீர்வு எப்படின்னா, நம்ம மனநிலை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு. ஆக வாழ்க்கையில் எந்த ஒரு உயர்வான விஷயத்தை கேட்டாலும் அதை வந்து மகிழ்ச்சி பாராட்டணும். வாழ்க்கையில் ரொம்ப எவ்வளோ சுமாரானது அதை வந்து ஆக்கப்பூர்வமாக செய்யணும், அல்லது அதுக்கு ஒரு நம்பிக்கை தைரியத்தை கொடுக்கணும். நம்மை விட உயர்ந்தவர்களை பாராட்டணும், நம்மளோட கீழவர்களை வந்து நம்பிக்கையும் தைரியம் கொடுக்கணும். இது வந்து அடிப்படை. அது போக நம்மையும் நாமளும் என்ன பண்ணிக்கணும்னா, நம்மளுடைய பலம் அறிந்து, நம்முடைய சக்தி அறிஞ்சு, நம்முடைய எல்லையை அறிஞ்சு, அதிகாரத்தினுடைய வரம்புகளை அறிஞ்சு வாழணும். அதை மீறி நம்ம வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணுறப்போ அது கூட ஒரு தவறான புரிதலாக போகலாம். எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நேரம்னு ஒன்று இருக்குது, காலம்னு ஒன்று இருக்குது. இந்த ஒரு விஷயம் இந்த காலத்தில் நடக்கணும்னு இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது பெருசாக பலன் கிடைக்காது, அப்புறம் மனசு விட்டுருவாங்க. அப்போ காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நமக்கு சாதகமாகவும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் பாதகமாகவும் வேலை செய்யுது. இப்போது அது பாதகமாக இருந்தாலும் சாதகமாக இருந்தாலும் நம்ம கடமை நம்ம செஞ்சு தான் ஆகணும். சரி, சாதகமாக இருக்குதுன்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோன்னா அதுவும் தப்பு தான். அப்போ பாதகமான நேரத்தில் நமக்கு என்ன அறிவு, என்ன பக்குவம், என்ன பலன் கொடுக்கணுமோ அது ஏற்கனவே பண்ணியிருக்கணும் இல்லையா. சாதகமான சமயத்தில் பண்ணியிருந்தால் தானே பாதகமான சமயத்தில் பயன்படும். பாதகமான சமயத்தில் நம்ம முயற்சி பண்ணி உழைச்சிருந்தால் தானே சாதகமான தலைமையில் நமக்கு வந்து பலன் கிடைக்கும். இப்போ நேரத்தை பற்றிய புரிதல் வந்து ரொம்ப கம்மி. இப்போ பாருங்கள், இவருக்கு வந்து நல்ல பலன்க, குரு பலன்க, ஆனால் வந்து பெருசாக ஒன்றுமே நடக்கலைங்க, அப்படியே தாங்க இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் கொடுத்து வைக்கலை. நம்ம முன்னாடியும் செய்யலை, இப்பயும் செய்யப்போல. அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார், ஏதாவது இருந்தால் தானே கொடுப்பார். அப்போ என்ன இருக்கணும்னு நம்ம ஏற்கனவே அந்த முயற்சியும் உழைப்பும் பண்ணியிருந்தால் தானே கிடைக்கும்.